உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இதுதான் மத்திய கிழக்கு. உலகின் ஏனைய பகுதிகளைப் போல இதுவும் சாதாரண நிலப்பகுதிதான் என்று ஒருவேளை நீங்கள் கணிக்கக்கூடும். ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த பூமியின் இருதய துடிப்பே மத்திய கிழக்கு. புராதன பாபிலோனிய நாகரிகமாக இருந்தாலும் பாரசீக பேரரசாக இருந்தாலும் எல்லோரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் மத்திய கிழக்கை கைப்பற்றி விட வேண்டும் என்று எண்ணி இருக்கிறார்கள். இன்றுமாவது அது தேர்ந்ததா? அமெரிக்க பேரரசு புலியின் நகங்களைப் போல தன்னுடைய இராணுவ முகாம்களை மத்திய கிழக்கெங்கும் அமைத்திருக்கிறது. இராணுவ அச்சுறுத்தல், அரசியல் அழுத்தம் மூலம் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துகிறது. ரஷ்யா, சிரியா, ஈரான் வழியாக எனர்ஜி மற்றும் ஆயுத கூட்டமைப்புகளை அமைக்கிறது. சீனா அமைதியாக கட்டட நிர்மாணங்கள் மற்றும் வர்த்தக வழிகளில் நுழைந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினை என்பது ஏதோ இரண்டு தரப்புக்குள் நடக்கும் மத பிரச்சினை கிடையாது. இந்த உலக அரசாங்கங்களுக்கு மத்தியில் நடைபெறும் ஒரு அரசியல் சதுரங்கம். ஏன், எதற்காக? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வமகரு வமகரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரின். அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள், அல்லாவும் திட்டம் தீட்டுகிறான். அல்லாவே திட்டம் தீட்டுவோரில் சிறந்தவன். இவர்கள் அனைவரும் கொசுக்களைப் போல மத்திய கிழக்கின் மீது மொய்த்து கொண்டிருப்பது ஏதோ தற்செயலாக நடந்தது கிடையாது. அல்லாஹ் அஸ்ஸ வஜல் 4000 வருடங்களுக்கு முன்னர் தீட்டிய திட்டத்தின் விளைவு. அல்லாவின் உற்ற நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாபிலோனிய நாகரிகத்தின் ஊர் என்ற ஒரு ஊரிலே பிறக்கிறார்கள். அந்த மக்களுடைய இணை வைப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள். அவரை அங்கே யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர் அந்த இடத்திலிருந்து பல சோதனைகளுக்கு உட்பட்டு அவர் பின்னர் கெனானுக்கு வருகிறார். கெனான் பிரதேசத்தில் இருந்து வலுக்கட்டாயமாக அல்லாஹ் அவர்களுடைய குழந்தை இஸ்மாயிலையும் அவர்களுடைய மனைவியார் அன்னை ஹாஜர் அவர்களையும் எந்த விவசாயமும் எந்த தண்ணீரும் இல்லாத மக்கா எனும் பாலைவன பள்ளத்தாக்கிலே விடுகிறார்கள். அங்கே அவருடைய குடும்பத்தை கொண்டு ஒரு குடியிருப்பை உருவாக்குமாறு அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். பின்னர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்ததும் தந்தையும் மகனும் சேர்ந்து காபாவை கட்டுகிறார்கள். மத்திய கிழக்கின் ஒரு பக்கத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சாவளிகளான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் வழித்தோன்றல்களையும் மறுபக்கத்தில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றல்களையும் அல்லாஹ் வளர விடுகிறார். இதனால் மக்கா என்ற இராணுவ தளமும் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற இராணுவ தளமும் நிர்மாணிக்கப்படுகிறது. என்ன இராணுவ தளங்களா? இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முதலில் மத்திய கிழக்கு என்றால் என்ன என்பதை ஆழமாக ஆராய்வோம்.